Oh my god. मार मार क्यों रहे हो? मारा क्यों आपने? अरे उसको बोलोगे ना, आप मारा क्यों उसको? இது உங்கள் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனல். இங்கு நாம் பேசப் போகும் சம்பவம் ஒரு தனிப்பட்ட பயண அனுபவம் மாத்திரமல்ல, மாறாக இது ஒரு சமூக கண்ணோட்டம், ஒரு சட்ட ரீதியான சோதனை, ஒரு மத அடையாளத்தின் மீதான பாரபட்சமான அணுகுமுறை பற்றிய வெளிப்பாடு. ஆம், ஓர் உள்நாட்டு விமானத்தில் புறப்பட தயாரான வேளையில் ஓர் இஸ்லாமிய பயணி தாக்கப்பட்டுள்ளார். அவரது தோற்றமும் உடையும் இஸ்லாமியர் எனும் அடையாளம் வெளிப்படுத்தியமையாலேயே அவர் தாக்கப்பட்டார். ஆம், அவர் விமானத்தில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை உணர்ந்திருக்கின்றார். அதன் விளைவாக விமான ஊழியர்களிடம் அவர் சென்று, நான் இந்த விமானத்தில் பயணிக்க விரும்பவில்லை, எனக்கு உள்ளே இருக்க பயமாக இருக்கிறது, வெளியேற விரும்புகிறேன் என்றிருக்கின்றார். இது அவருடைய தனிப்பட்ட சொந்த உரிமை. அவர் யாருக்கும் தொந்தரவில்லாமல் வெளியேறவே விரும்பினார். அந்த பயணி யாரையும் தாக்கவும் இல்லை, யாரையும் குற்றம் சாட்டவும் இல்லை. விமானத்தில் தனது இருப்பை தவிர்க்க விரும்பி இருக்கின்றார். ஆனால் அடுத்த நிமிடத்தை நடந்ததை நம்மால் புறக்கணித்து செல்ல முடியாது. அங்கிருந்த மற்றொரு பயணி மாற்று மதத்தவராக இருந்திருக்கின்றார். அவர் என்ன செய்திருக்கின்றார் தெரியுமா? உன்னால் தான் இந்த விமானம் லேட்டாக புறப்படுது என்று கூறி கடுமையாக உடல் ரீதியாக அந்த இஸ்லாமியரை அறைந்து தாக்கியிருக்கின்றார். விமான ஊழியர்கள் அருகிலே இருந்திருக்கின்றார்கள். மனம் பதபதைக்க ஊழியர்கள் தாக்கப்பட்டவரை விமானம் புறப்படுவதற்கு முன்பாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி வெளியேற்றியிருந்தனர். விமானத்திலிருந்து அவரின் விருப்பத்திற்கு அமைவாக அவர் இறக்கப்பட்டார். அவனை விமான நிலையத்தில் விட்டு அவரது வீட்டுக்கே அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவரை தாக்கிய பயணியை விமானம் தரையிறங்கிய பிறகு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்திருந்தனர். இன்று தாக்கியவர் சிறையிலே இருக்கின்றார். ஆனால் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான கேள்வி எழுகின்றது. இஸ்லாமியர் என்பதனாலா அவர் சந்தேகத்துக்குரியவராக பார்க்கப்பட்டார்? அல்லது விமானத்தில் இருக்கும் மற்ற பயணிகளின் மனதில் ஒரு அடையாளத்தை பார்த்தவுடனேயே ஒரு அச்சமும் வெறுப்பும் சேர்ந்த ஓர் எதிர்வினை எதனால் எழுந்தது? சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒருவரும் அவரது மத அடையாளத்தினால் சந்தேகிக்கப்படக்கூடாது. அவருடைய உரிமையை மீறாமல் கையாளப்பட வேண்டும். ஆனால் இங்கு உரிமை கோரியவரே குற்றவாளியாக மாற்றப்படுகின்றார். தான் விமானத்திலிருந்து இறங்க வேண்டும் என கோரியமைக்காக அவர் அறை வாங்கி இருக்கின்றார். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலான போது அவரை தாக்கியவர் தொடர்பில் பல கண்டன குரல்களும் குவிந்திருக்கின்றன. இது யாரையும் குற்றம் சாட்டும் விடயமல்ல, ஆனால் கேள்விகள் எழுப்ப வேண்டிய தருணம். இந்த சம்பவம் இன்று அவருக்கு நடந்திருக்கலாம், நாளை நமக்கும் எங்கோ ஓரிடத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒரு பயணியை தாக்கியவரை சட்டம் தண்டித்திருக்கின்றது. ஆனால் தாக்கப்பட்டவர் பயணம் செய்யவே அஞ்ச வேண்டிய சூழல் உலகில் உருவாகி வருகிறது. தானே விமானத்திலிருந்து அகன்று செல்ல வேண்டிய நிலை இன்று ஓர் இஸ்லாமியருக்கு உருவாகி இருக்கின்றது. ஏனெனில் அவர் ஓர் இஸ்லாமியர் என்ற ஒரே காரணத்தினால். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள். மேலும் உண்மை மற்றும் சட்ட உணர்வுகளோடு தொகுப்புகளை பெற சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்திருங்கள். நன்றி. प्रॉब्लम होगा, लेकिन हाथ नहीं उठाना चाहिए था आपको।